மணப்பாக்கம் முகலிவாக்கம் சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல். கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் போக்குவரத்தை சீர் செய்யும் காவலர்கள். சென்னை போரூர் ஐயப்பன்தாங்கல் சாலையில் தேங்கும் மழைநீர். வடிகால் வசதி இல்லாததால் தண்ணீர் தேங்குவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருப்பூர் பஞ்சலிங்க அருவியில் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி. நீர்வரத்து மட்டுப்பட்டதால் அனுமதி வழங்கப்பட்டது. டிட்வா புயலால் காவிரி படுகை உள்ளிட்ட மாவட்டங்களில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் என்னென்ன? மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி வாயிலாக முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை. ஈரோடு பரப்புரை கூட்டத்தில் மயங்கி விழுந்து இறந்தவர் உடலுக்கு எடப்பாடி கே. பழனிசாமி அஞ்சலி. கட்சிப் பணியில் ஆர்வமாக ஈடுபட்டவர் அர்ஜுனன் என புகழாரம். இலங்கையில் டிட்வா புயல் உள்ளிட்ட இயற்கை பேரிடர்களால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 212 அதிகரிப்பு. வெள்ளம், மண் சரிவால் லட்சக்கணக்கானோர் பாதிப்பு. இலங்கையில் ஏற்பட்ட புயல், பெருவெள்ளம், நிலச்சரிவால் 15,000 வீடுகள் முற்றிலுமாக இடிந்தன. பாதிப்பு குறித்து மதிப்பீடு செய்துள்ள ஐநா. கனமழை மற்றும் சூறைக்காற்று காரணமாக அந்தமான் விமான நிலையம் தற்காலிகமாக மூடல். சென்னையிலிருந்து செல்ல வேண்டிய 10 விமானங்களின் சேவை ரத்து. தேர்தல் வெற்றியின் ஆணவம் மற்றும் தோல்வியின் விரக்தியை அவையில் வெளிப்படுத்தக்கூடாது. அவைக்குள்ளே அமளி வேண்டாம், வெளியே வைத்துக் கொள்ளுங்கள் எனவும் எதிர்க்கட்சிகளுக்கு பிரதமர் மோடி வேண்டுகோள். பீகார் தேர்தல் தோல்வியை மனதில் கொண்டு நாடாளுமன்றத்தில் பிரச்சனை எழுப்பக்கூடாது. குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்கும் நிலையில் எதிர்க்கட்சிகளுக்கு பிரதமர் மோடி வேண்டுகோள். புகையிலை பொருட்கள் மற்றும் பான் மசாலா விலை மேலும் அதிகரிக்கும் என தகவல். 70% செஸ் வரி விதிக்க மத்திய அரசு முடிவு. அதிமுகவில் இருந்து கொண்டே துரோகம் விளைவித்தவர் செங்கோட்டையன் என எடப்பாடி கே. பழனிசாமி குற்றச்சாட்டு. எம்ஜிஆர், ஜெயலலிதா மற்றும் தமது தலைமையிலான ஆட்சி தூய்மையான ஆட்சியாக இல்லையா எனவும் செங்கோட்டையனுக்கு கேள்வி. இயக்கத்துக்குள் இருந்து இயக்கத்திற்கு எதிராக செயல்பட்டவர், இயக்கத்துக்கு துரோகம் விளைவித்தவர் தூய்மையான ஆட்சி கொடுப்புன்னு சொல்றார். அப்ப பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது, நான் முதலமைச்சர் சார்ந்த பொழுதோ அப்பெல்லாம் தூய்மையான ஆட்சி நான் கொடுக்கலையா? நல்ல ஆட்சி கொடுக்கலையா? அமித்ஷாவின் ஆலோசனையின்படியே செங்கோட்டையன் வேறு கட்சிக்கு சென்றிருக்கிறார். அண்ணா, எம்ஜிஆரையே மறந்தவர் எடப்பாடி பழனிசாமி என துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். பயணம் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போய் அமித்ஷாவை போய் பார்த்துட்டு வந்தார். பார்த்துட்டு வந்த கையோட அவருடைய பர்மிஷன் வாங்கி அவருடைய ஆலோசனைப்படி இன்னைக்கு இன்னொரு கட்சியில போய் அவர் சேர்ந்துட்டாரு.
பழனிசாமியின் கூட்டத்துக்கு பணம் கொடுத்து மக்களை லாரியில் கூட்டி சென்றனர். மக்கள் கூறுவதாக கூறி தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதா விஜயகாந்த் குற்றச்சாட்டு. தேர்தல் வந்தா ஓட்டிருக்காரு, ஒரு தலைவர் வந்தா 200-300 கொடுத்து லாரியில கூட்டு போக வேண்டியது. 100 சோறு பீரு இதை கொடுத்தே நம்ம மக்களை காலி பண்ணாங்க. விபத்து நடைபெறாமல் இருக்க அரசு பேருந்து ஓட்டுநர் நடத்துனர்களுக்கு பயிற்சி. சிவகங்கை அருகே அரசு பேருந்துகள் மோதிய விபத்தில் 11 பேர் உயிரிழந்த நிலையில் அமைச்சர் சிவசங்கர் பேட்டி. இது போன்ற விபத்து நடக்காமல் இருப்பதற்கு தொடர்ந்து ஓட்டுநர் நடத்துனருக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது, அவர்களுக்கான வகுப்புகள் நடத்தப்படுகிறது. இது தொடர் நடவடிக்கை. இதுக்கு ஒரு விபத்து நடந்தாதான் இல்லை, எப்பொழுதும் நடைபெறுகின்ற நடவடிக்கை. அவை இன்னும் சிறப்பான முறையில் நடத்தப்படும். சிவகங்கை விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு பிரதமர் மோடி இரங்கல். உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு தலா 2 லட்சம் ரூபாயும் இழப்பீடு அறிவிப்பு. தங்கம் விலை சவரனுக்கு 720 ரூபாய் உயர்ந்து 96,560 ரூபாய்க்கு விற்பனை. ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 90 ரூபாய் உயர்ந்து 12,070 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை கிலோவுக்கு 4,000 ரூபாய் உயர்ந்தது. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 196 ரூபாய்க்கு விற்பனை. நாமக்கல் மாவட்டம் வேட்டாம்பாடி ஏரியில் மரங்கள் மீது முகாமிட்டுள்ள பறவைகள். ரம்மியமான சூழலை பிரதிபலிக்கும் பருந்து பார்வை காட்சிகள்.